தலைநகர் டெல்லியில் ஆழ்துளை கிணற்றில் ஒருவர் விழுந்த நிலையில் தற்போது டெல்லி பகுதியில் உள்ள அனைத்து கைவிடப்பட்ட ஆழ்துளை கிணறுகளும் சீல் வைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் இது தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். இன்று அதிகாலை 1 மணி அளவில் அந்த கேஷோபூர் பகுதியில், டெல்லியில் கேஷோபூர் பகுதியில் டெல்லி ஜல் போர்டோட ஆலை இருக்கிறது. அந்த பகுதியில் காலையில் ஒரு குழந்தை தவறி ஆழ்துறை கிணத்தில் 40 அடி ஆழ்துறை கிணத்தில் ஒரு குழந்தை தவறி விழுந்ததாகவும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாக முதலில் தகவல் வெளியாகி இருந்தது. அதற்கு பிறகு அங்கே அமைச்சர்கள் பார்வையிட்டதுக்கு பிறகு அது குழந்தை கிடையாது, 18 வயதுக்கு மேற்பட்ட ஒரு இளைஞர் தான் உள்ளே விழுந்து விட்டார் என கூறப்பட்டிருக்கிறது. மேலும் அதிர்ச்சிகரமான தகவல் என்பதால் அந்த அறையானது மூடப்பட்டிருந்த அறையாகவும் அதை யாரோ உடைத்து கூறப்படுகிறது. ஒருவேளை அந்த நபரை யாராவது இழுத்து சென்று அங்கே வீசினாரா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது குறித்து டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியிட்டுள்ள தனது எக்ஸ் தளத்தில் ஏற்கனவே அமைச்சர்கள் அதிகாரிகள் அங்கே நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார்கள். தொடர்ந்து உள்ளே சிக்கியிருக்கும் நபர்களை மீட்பதற்காக தேசிய பேரிடர் மீட்பு குழு சம்பவத்திற்கு விரைந்திருக்கிறது. மீட்பு பணியானது நடைபெற்று வருவதாகவும் டெல்லி காவல்துறை இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதில் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் 48 மணி நேரத்திற்குள் டெல்லியில அரசு மற்றும் தனியார் சொந்தமான இந்த ஆழ்துறை கிணத்துகள் முற்றிலும் சீல் வைக்கப்படும் என டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கூறியிருக்கிறார். நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.